நான் உனக்காகத்தான் குழந்தை பெற்றுக்கல. ஏன் கேட்டாங்க திருவள்ளுடைய தாய்த்தல் நிலத்தை வளர்த்து ஒப்படைத்து விட்டு இருந்து விட்டார்கள். அன்று முதல் நிவரை தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தை விளைத்து வளர்த்தவர் நான் ஒன்று. எங்களுக்கு ஒரு குழந்தை நடந்து விட்டால் பாசம் உனக்கு பாசம் காட்ட யாருமே இருக்க மாட்டாங்களே. பாசத்திற்காக ஏங்கி தவிப்பாயின்னு புள்ள பத்துக்கிறேன். அருமையா சொன்னா பாருங்க. அன்னைக்கு வேலையில நிலத்துல போட்டா வேலையா, வேலையாத கையில போட்டா வேலையுமா வேற விட்டவங்க சரி கிடையாது. நிலமும் சரி ஐயா. வேறு மதிப்பிற்குரிய தயாரான ஐயா, எங்கெல்லாம் விட்டு போனேன் கடவுளா தெய்வமாகிட்டு. எத்தனையோ தம்பதியினர்கள் குழந்தை வரலையன்னு சொல்லிட்டு போவாது, கோவில் கிடையாது, வைக்காது, வேண்டுதல் கிடையாது. ஆலமரம் அரச மரம் பாக்கிறதுல, பூங்க மரம் புளியா மரம் பாக்கிறதுல, வாழை மரம் முருங்கை மரம் பாக்கிறதுல எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வராங்களா சாமி. ஒரு புள்ள வரும். இந்த நாடகத்தை பார்த்து மோச்சப்பாடு வந்து அடுத்த பிரிவில இந்த வீட்டுல நீ ஒரு குழந்தையா பிறக்க போற. அது மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க கூடாதா? வயசான காலத்துல எந்த வயத்துல வச்சுக்கிறா? அந்த வயத்துல நாடு நாடாக வீடு விடாக வீதி விதியை சென்று பிச்செடுத்து போய்ச்சிக்கிற பிச்சைக்கார நாய அதுக்குள்ள தள்ளி தண்ணி ஊற்றியாண்டுக்கிறா. நிலைமை மூட்டுக்கார நிலைமை கணக்கு உனக்கு என்ன இது? எனக்காக முத்தார வாங்கி வர சொல்லி போனவர் முத்தார கேட்டுப்பாரா? வாங்கிட்டு வருவாரா? வருவாரா? வர மாட்டாரா? எனக்கு ஏங்க வைக்கிறாரா? அத்தா எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு அது ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் கார்டு சொல்லி நான் உனக்கு பணம் எடுத்தேன். என்னங்க என்னங்க நான் பார்க்கணும். நிஜமாவா என் கனவு என் ஆசை அதான் பார்க்கணும். நீ இந்த வார்த்தை சொல்றேன் நிஜமா பார்க்கணும். பார்க்கணுமா? ரொம்ப நாளா எடுத்து ஒரு 4 கிலோ கல்லமாவா கான்மா வாங்கி என்னத்து தங்க அண்ணா கிட்ட கேட்டு கொடுக்கலாம்னு பாக்குறாரு. பொரியல் பண்ணுவாங்க. என்னங்க எங்கங்க முத்தரம் முத்தரத்தை கலலம் என்று சென்று அரமனைக்கு ஏன் அன்னை உரையை கூர்ந்தார்கள். முத்தரத்தை கலவரத்து நேரத்தில் அண்ணி கட்டி முண்டு உனக்கு தூங்க கூடாதா? என்ன பார்த்து திருநெல் உரைத்தார்கள். அந்த நேரத்தில் எங்க அண்ணன் வந்துட்டாரு. முதலுக்கே மோசம் எங்க அண்ணன் நடந்ததுல சொல்லிடுவாங்களோ. அண்ணனை மேல கோபப்பட நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி அண்ணி உண்மையை சொன்னாங்க. ஆனா என்ன அடிக்கல. ஏங்க ஏன் தம்பி பார்த்தா திருநெல் சொல்றேன். எங்க அண்ணிய போட்டு அடியோட நினைச்சாரு. பாத்திய மலையோட பாசமா பாசம் இல்லைங்க. அத்தனைய வேஷம். ஆசம் கிடையாது வேஷம். ஆமாங்க. ஐயோ என் புருஷனுக்கு உலகமே என்னன்னு தெரியாம வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் குழந்தை மறிக்கிறாரு. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? குழந்தை மறிக்கிறாரு புரியலையா? முத்தாரத்தை
திருடுறது யாரு? நானு. ஒன்ன அடிச்சது யாரு? எங்க அண்ணே. ஏன் உன்னை திருப்பி அடிக்கல? என் மேல இருக்கக்கூடிய பாசம். பாசத்தில் இல்ல, உன்னை அடிச்ச நாட்டுல பங்கு கேட்பு உன்னை அடிக்கல. ஏய், இந்த உலகத்துல உயர்ந்த சொத்து ஏன் தமிழ்நாடு மனதிலே மலைக்கோட்டை கட்டி வச்சிருக்காருங்க அண்ணே. கேவலம் நாட்டுக்காக என் மீது போராட வச்சிருக்கேன். போலியா நண்பது நான் இருப்பீங்க உன் பொண்டாட்டி. என்னங்க அண்ணன் தான் உலகம், அண்ணன் தான் தெய்வம் நீ நினைச்சிருக்கிற. இந்த சொத்துக்காக பாசத்தை காட்டி நாய்க்கு எலும்பு துண்டு போற மாதிரி உன்னை வச்சிருக்காங்க. அயல்நாடு சென்று பட்டப்படி படிச்சு தாயக்கு வந்தீங்களா, கணக்கு வரைக்கும் ஏதாச்சும் காட்டிருப்பாங்க. அவரும் காட்டுகிறது நானும் இனிமே நீ பார்க்க போறதுல உன்னை ஏமாத்துறாங்க, விடாதீங்க. அப்படி என்றால் நேரம் கொண்டு சந்திங்க, நாட்டை ரெண்டா பிரிங்க. பேருக்கு உன் பாகத்தை குயில இது பொண்டாட்டி நாங்க உனக்கு நாட்டுல சரிபாதி வாங்கிட்டு ரெண்டா பிரிங்க. பைத்தியக்காரா, சந்திக்கணும், நாட்டை கேட்கணும், நாடு நகரம் எழுந்து மொன்னிய நடித்தல நிக்கணும். நானும் எங்க அண்ணனை பார்க்கணும். இதாண்டா எங்க கனவு. டேய், இந்த மாலதி யாரு நினைச்ச? சிரித்து யாரும் கொஞ்ச முடியாது, இந்த மாலதி யாருமே மிஞ்ச முடியாது. நீ எங்கே என்னதான் செய்யறா? வாடா வாடா வாடா, காலை வேறான் காலை வார போறோம். அண்ணா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஏனுங்க உண்மைதான்டா. பாசம் பாடுறா, குடிக்குது பாடுறா பாசம், ரத்த பாசம், ரத்த பாசம் தம்பிடா. ஏன் மனிதவரை சந்தேகம் என்ன சந்தேகம்? இத்தனை காலமாக வராத சந்தேகம் இன்று வந்திருக்கிறது உனக்கு. ஆமாம். அது என்ன சந்தேகம்? நான் தந்தைக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? நாம் இருவர் தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டில் உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவிற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? இந்த நாட்டிலே பாதி பாக உனக்கு உண்டு. உண்டல்லவா அண்ணா? இந்த நாட்டுல சரி பாதி என் சொத்தை எனக்கு பகிர்ந்து விடுங்க. எனக்கு தெரியும் பாக வேணுமா? இத்தனை காலமாக இந்த நாட்டில் சீரும் தொப்போடு நான் ஆட்சி செய்து வருகிறேன். இப்பொழுது வந்து நாட்டை பிரிக்க வேண்டுமா? நம்ம நாட்டை பிரிக்க வேண்டுமா? என் வார்த்தை கேளுடா. ஏன் மனமாறி போச்சா உனக்கு? என்னாச்சு உனக்கு? பாக எடுக்க வந்துட்டேன். ஏண்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? நாடால பிறந்த உன் அண்ணன் இருக்கட்டும் படுத்து நாட்டை இரண்டா பிரிக்க வேண்டும் என்று உரைப்பது புரியுதாடா? இந்த அண்ணனுடைய வார்த்தை கேளுடா. நான் உனக்கு வாசவில்லை. ஏன் அனர்த்த வாசிக்கிறேன்? உனக்கு தேவை பாகம். பாகமா? நாட்டை பிரிக்க வேண்டுமா? நாட்டை பிரிக்கவே கூடாது. யார் ஆண்டாலும் சரி ஒருவராகத்தான் ஆள வேண்டும். அப்படி பார்க்க போனால் இனிமேல் இந்த நாட்டிற்கு மன்னன் நீதான்டா. அப்படி இந்நாட்டு மாமன்னன் தனசேகர். இத்தனை காலமாக இந்த நாட்டை சீரும் தொப்போடு நான் ஆட்சி செய்து வந்தேன். நம்முடைய நாட்டு மக்களுக்கு குறைவராமல் ஆட்சி செய்து வந்தால் அதுவே போதும் தம்பி. முடிச்சுட்டு அழகு பார்த்து விட்டு இனிமேல் எனக்கு எந்த வேலையுமே இல்லை. நான் வருகிறேன். யாரே இல்ல பிரம்மையா இருக்கோம். வாங்க போவோம். சரிப்பா. யார் இது? என்னடா உன் தம்பிங்க? தம்பி தம்பி என்ன சொல்றான்? தம்பி உனக்கு நான் அண்ணன்டா. நான் இந்த நாட்டு மன்னனா? அண்ணனா நானே. யாருக்கு வயசு நல்ல 10 வயசு உனக்கு எனக்கு மகிழ் பிச்சைக்கார நாயே. நாடு நகரம் அனைத்து தம்பி நீ யாருக்கு சொந்தம்? அனைத்து எனக்கு சொந்தம். அனைத்து கேட்டு கொடுத்தது முடியாது. போது நிறுத்தி
அடி 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 சொல்லு அடி சொல்லு பாஞ்சாலி கோயில் வந்து தெய்வம் வந்தா வீர சாட்டில் அடிப்பாங்க அது மாதிரி பழகுது கொஞ்ச நேரம் அமைதியா சாப்பிட்டேன் கொஞ்சமா 3 முறை சாப்பிடுவாங்க 4 அப்பளவை நான் தான் வாத்தியார் கோயில் ஏத்தா நான் தான் வாத்தியார் சும்மா வரும் அப்பளம் 1 கிலோ வரும் கொஞ்சமா 10 நாளைக்கு சாப்பிடாம கூட உயிர் வாழலாம்டா சும்மா வருமாடியா சும்மா வருமா ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் கதை ஆசிரியர் படுத்தா எழுதுக்க முடியும் 100 ரூபாய் மட்டும் நான் 1000 ரூபாய் கொடுத்தாரு யார் எடுத்து சீராட்டி தாளாட்டி ஊர்வலத்தில் யாரும் வளர்க்கல இவன் தப்பி அடிச்சா வளர்த்துட்டா அவங்க அம்மா விட்டு சோத்தை தந்து போட்டு உன்னை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருவர் உயிர் நேரத்தில் உன்னை என் கருத்து நான் பெற்றெடுத்த பிள்ளையை உண்மைகடா எங்க எனக்கு குழந்தை பிறந்திருந்தா பாச மத்திரையை பெற்றெடுத்த மகன் பற்றி சென்று விடும் நீ பாசத்திற்காக நான் வடக்காக பெற்றுக் கொள்ளவில்லை கேட்டீங்களாமா தாய்க்குழமை பெரியவர்களே இளைஞர்களை கேட்டீங்களா தாய்க்குழமை கேட்டீங்களா இல்லையா அடிக்க போறானா என்ன பின்னாடி தொடப்பட்டு எடுத்து வருது ஒரே வந்துடும் அவங்க பேசுறது எடையான அடிக்கிறாங்க பட்ட பட்ட எடுத்து சொன்னா போர் பயத்துல நான் உனக்காகத்தான்பா குழந்தை பெற்றுக்கல ஏன் நீ கேட்டா விளக்கம் திருவாரூருடைய தாய்த்தல் நிலத்தை வளர்த்து ஒப்படைத்து விட்டு இருந்து விட்டார்கள் அன்று முதல் நிவரை தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தை விளைத்து வளர்த்தவர் நானும் ஒன்று அண்ணன் எங்களுக்கு ஒரு குழந்தை நடந்து விட்டால் பாசம் உனக்கு பாசம் காட்ட யாருமே இருக்க மாட்டாங்களே பாசத்திற்காக ஏங்கி தவிப்பாயின்னு புள்ள பத்துக்கல அருமையா சொன்னா பாருங்க அன்னைக்கு வேலையில நிலத்துல போட்டா வேலையா வேலையாத கையில போட்டா வேலையுமா வேற வித்தவங்களும் சரி கிடையாது
ஐயா பேர் மதிப்புக்குரிய தயாளன் ஐயா எங்கெல்லாம் விட்டு போனேன் கடவுளா தெய்வமாகிட்டு எத்தனையோ தம்பதியினர்கள் குழந்தை வரலையன்னு சொல்லிட்டு போவாது கோவில் கிடையாது வைக்காது வேண்டுதல் கிடையாது ஆலமரம் அரச மரம் பாக்கிறதுல பூங்க மரம் புளியா மரம் பாக்கிறதுல வாழை மரம் முருங்கை மரம் பாக்கிறதுல எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வராங்களா சாமி ஒரு புள்ள வர இந்த நாடகத்தை பார்த்து மோச்சப்பாறை வந்து அடுத்த பிரிவில இந்த வீட்டுல நீ ஒரு குழந்தையா பிறக்க போற அது மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க கூடாதா வயசான காலத்துல எந்த வயத்துல வச்சுக்கிறா என்னுடைய வயிற்று அந்த வயத்துல ஆமா நாடு நாடாக வீடு விடாக வீதி விதியை சென்று பிச்சை எடுத்து போய்ச்சிக்கிற பிச்சைக்கார நாய்